முகூர்த்தம். அதாவது நம்மளுடைய அத்தனை தேவர்களும் அத்தனை முன்னோர்களும் பெரியவர்களும் அத்தனை பேருடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றுனாலே போதும், உங்களுக்கு பல விதத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபத்தினுடைய அமைப்பில் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம். சார், அதே மாதிரி இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க அன்ஃபார்ச்சுனேட்லி தவறிட்டாங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுற கான்செப்டுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்கணும் அண்ட் என்ன மாதிரி செய்கிறாங்க சார்? அதாவது எல்லாருக்கும் வந்து 27 நட்சத்திரங்கள் நம்ம இதில் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். தனிஷ்டா பஞ்சமின்னு நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கும். எல்லாரும் பஞ்சாங்கம் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அந்த தனிஷ்டா பஞ்சமி இல்லை என்றால் கூகுள்லே தேடினாலே கிடைக்கும். அதாவது